நான் ஆண்டவர் அறியாத சுச்சுவேஷனில் எத்தனையோ பேர் என்னை எதிர்த்தாங்க, கூட பலவங்க எதிர்த்தாங்க, சொந்தங்கள் எதிர்த்தாங்க. ஆனால் நாம் யாருக்குமே எந்த ஒரு தப்பு பண்ணலையே, நாம் யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கல. அப்புறம் ஏன் நம்ம இப்படி நினைக்கணும்? லாரி வரும், லாரியோட டயரில் போய் விழுந்துடலான்னு போய் சாக போவேன். ஒரு பிளைடு வாங்குவேன், கையறுத்தரலாம் செத்தரலான்னு நினைப்பேன். பைபாஸில் போய் நின்றுக்குவேன். கார் வர ஸ்பீடில் போய் அந்த காரு மேலே விழுந்துடலாம் செத்தரலாம், இதுக்கு மேலே ஏன்டா வாழணும் அப்படின்பேன். ஆனால் நான் எடுத்த ஒவ்வொரு அந்த தற்கொலை முயற்சிக்குமே ஒரு செகண்ட் என் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நான் கேட்பேன், யாருடா என்னை மாற்றிக்கிட்டே இருக்கான், என்னை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், உன்னை நான் தான் இங்கே கொண்டு வந்தேன். நீ நினச்ச ஒவ்வொரு மரணத்துக்கும் நான் தான் உன் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசினதை நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக நின்னேன். இதுக்கு மேலே தான் நான் ஒரு தீர்மானமும் பண்ணினேன். ஆண்டவரே, உம்முடைய பிளான் என் மேலே இருக்குன்னா அதை செய்வதற்கு என்னை முதல்ல தகுதிப்படுத்துங்க.